பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக சேர வேண்டிய பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் துரியோதனாதிகள் தர மறுத்ததால் கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை வேண்டி நீயாவது தூதுவனாக சென்று அந்த ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் வேண்ட, தூதுவனாக செல்கிறேன், ஆனால் எப்படி கேட்டாலும் நிச்சயமாக அவர்கள் ராஜ்யம் தரப்போவதில்லை என்பதை தெளிவாக பகவான் கிருஷ்ணன் கூறினார். இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு அதர்மவாதிகள் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் இப்பொழுது செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சென்று திருதராஷ்டிரனிடம் அவன் செய்த தவறுகளை எல்லாம் எடுத்து கூறினான். அதாவது ஒரு குழந்தை மேலே எவ்வளவு பாசம் இருக்கலாம், ஆனால் அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும்படி ஒரு தகப்பன் இருந்தால் எந்த அளவுக்கு இழிநிலைக்கு வரவேண்டிய சூழ்நிலை ஆயிற்று பார்த்தாயா அப்படின்னு திருதராஷ்டிரனிடம் அவன் செய்த தவறையெல்லாம் சுட்டு காட்டி, இனியும் நீ தாமதித்தால் உன்னுடைய குலம் நாசமாவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் எச்சரித்தார். என்ன செய்வது கிருஷ்ணா, நான் சொன்னால் என்னுடைய பிள்ளை கேட்கவில்லையே அப்படின்னு சொல்ற. அடுத்து பரசுராமர் எழுந்து நின்று, துரியோதனா, நீ நினைக்கும் அளவுக்கு இல்லை, பாண்டவரில் அர்ஜுனன் பலவிதமான புதிய புதிய அஸ்திரங்களை கற்று வந்திருக்கிறான். ஏதோ வீண் வார்த்தையாக ஒரு நிமிடத்தில் அவர்களை முடித்து விடுவேன் என்று வீர ஆவேச வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறாய், நிஜம் அது அல்ல என்று தெளிவுபடுத்தினார். கண்வரிஷிகள் எழுந்திருந்து மகனே என்கின்ற வாஞ்சையோடு பலவிதமான உபதேசங்களை துரியோதனனுக்கு கூறினார். நாரதரும் அவருடைய பங்குக்கு துரியோதனனுக்கு எவ்வளவு நல்லது சொல்ல முடியுமோ பீஷ்மர், துரோணர், கிருபர், சபையில் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேரும் இணைந்து துரியோதனனுக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவ்வளவு சொல்லியும் யாருடைய பேச்சையும் கேட்காத ஒருவன் இருக்கிறான்னா அவன் துரியோதனன் தான். அந்த மாதிரி வளர்ப்பாக இருக்கிறான். அதுதான் களி என்கிறார்கள். தான் என்ன நினைத்தோமோ, தான் என்ன செய்கிறோமோ அதுவே தர்மம் என்று அவனாகவே நினைத்து கொள்வது. இத்தனை பேர் பேச்சை கேட்ட உடனே துரியோதனன் சபையில் எழுந்து நின்று சொன்னது என்னன்னா, அத்தனை பேரும் சேர்ந்து என்னை தவறு செய்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நானும் அமர்ந்து சிந்தித்து சிந்தித்து பார்க்கிறேன், ஆரம்பம் முதல் நான் எந்த தவறும் செய்ததாக எனக்கு தோணவே இல்லை. அவர்களாகவே வந்தார்கள், விருப்பப்பட்டு பகடை ஆட்டத்திற்கு தோற்றார்கள், ராஜ்யத்தை இழந்தார்கள், வனவாசத்திற்கு சென்றார்கள், இதில் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ தர்மவானை போலவும் மற்ற அனைவரும் வேண்டுமென்றே அந்த துரியோதனாதிகள் மேல பழி போடுவதாகவும் துரியோதனன் எழுந்து வீர வசனம் பேசிற உடனே பகவான் கிருஷ்ணனுக்கு பொறுக்கவில்லை. பகவான் கிருஷ்ணன் எழுந்து நின்றார். இவன் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை சபையில் பாருங்க எவ்வளவு அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன், துரியோதனா, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சாத்துரியமாக பேசுவதனால் நீ செய்த தவறையெல்லாம் இந்த சபை மறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறாயா? எப்பொழுது யாகத்திற்கு உன்னை அழைத்தார்களோ அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு நீ செல்கிறாய் இல்லவா, அப்பொழுதே அந்த அவர்கள் மேல் வைத்துள்ள அந்த செல்வம், மாளிகை இதை பார்த்த உடனே உன்னுடைய மனதில் அந்த பொறாமை வந்ததை மறுக்க முடியுமா அப்படின்னார். உண்மை அதுதானே. ஆனா அந்த பொறாமை என்னுள் வந்தது என்பதை சபையின் முன் ஒப்புக்கொள்ள முடிந்ததா? இல்லை.
எப்படியாவது இந்த ராஜ்யத்தை, இந்த இந்திரபிரஸ்தத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் துரியோதனன் மனதில் உதித்தது. இது உண்மை. கிருஷ்ணன் மனதில் தோன்றியதை வெட்ட வெளிச்சமாக சபைக்கு வெளிச்சம் போட்டு காட்டினான். ஆனால் இதை சற்றும் துரியோதனன் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, எப்படி இதை கவர வேண்டும் என்று யோசனை செய்து, நீங்கள் நால்வரும் ஒன்று கூடி, துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், பாருங்க சகுனி, இந்த 4 பேரும் ஒன்று கூடி எப்படி இந்த இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்களிடமிருந்து அபகரிப்பது என்று திட்டம் தீட்டியது எங்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்திருக்கிறாயா அப்படின்னார். உண்மை அதுதானே? பாருங்க, தான் செய்த அதர்மங்கள், தவறான காரியங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது என்று துரியோதனன் நினைத்து கொண்டிருக்கிறான். அதாவது பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருண்டது என்று நினைக்குமா? அந்த மாதிரி நாம் செய்த தவறுகளை யாருமே கவனிக்கவில்லை என்று தவறு செய்பவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சபையில் துரியோதனன் மனதில் என்ன என்ன நினைத்தானோ அது வரையிலும் பகவான் கிருஷ்ணன் வெட்ட வெளிச்சமாக பேச ஆரம்பித்தான். பாருங்க, தந்திரமாக பாண்டவர்களை நீ வரவழைத்தது மோசம் அல்லவா அப்படின்னா. ஏன்னா இதுவரை எந்த ஒரு ராஜ்யத்தில் இருப்பவர்கள் பகடை ஆட்டம் என்பதே சூது. அதில் எந்தவிதமான தர்மமும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப தர்மம் அல்லாத ஒரு விஷயத்திற்காக ஒருவரை அழைத்தாய் என்றால் நீ எப்படி தர்மவாதியாக இருக்க வேண்டும்? மனம் முழுக்க குரோதங்கள் நிறைந்த ஒருவரால் தான் இந்த பகடை ஆட்டத்திற்கு ஒருவரை அழைக்க முடியும், இல்லையா துரியோதனா அப்படின்னா அதற்கு எந்த பதிலும் இல்லை. துரியோதனன் தலை குனிந்தான். ஏன்னா உண்மை என்றுமே கசக்கும். மனதில் நாம் நினைத்ததையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் வெளிச்சம் போட்டு காட்டுக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஆடியது யார்? சகுனி. அவன் ஒரு மோசக்காரன். ஒரு பரிதாபமான ஒரு ஆட்டை எதிரே வைத்துக்கொண்டு தர்மராஜன் பாவம் சத்தியத்தை தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. யாராவது அழைத்தால் நான் முடியாது என்று சொல்லக்கூட தெரியாதவன் அவன். அப்ப அந்த சங்கோச்சம்னு சொல்வாங்க, வேற வழி இல்லை, அழைச்சிட்டாங்க, நம்மளை விட பெரியவர் திருதராஷ்டிரரு, அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை இதனால் வந்து பகடை ஆட்டத்தின் மேல் கொஞ்சம் ஆசையும் இருந்தது. அந்த மாதிரி ஒருவளை வேண்டுமென்றே வரவழைத்து தந்திரமாக அவர்களுடைய அனைத்து செல்வங்களையும் பரிகரித்ததை தர்மம் என்பது போல் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் துரியோதனா, வெட்கமாக இல்லையா அப்படின்னு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, சதாச்சாரிகள், தர்மத்தின்படி வாழ்பவர்கள், நல்லவர்கள் என்று உலகமே போற்றக்கூடியவர்களை எதற்கு அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியமம் இருக்கிறது. ஏதாவது விசேஷங்கள், யாகங்கள் நடந்தால் அந்த மாதிரி நல்லவர்களை நல்ல இடத்திற்கு அழைக்க வேண்டும். நீ பகடை ஆட்டத்திற்கு அழைத்திருக்கிறாய் அப்படின்னா உன்னுடைய குணம் என்பதை இந்த உலகம் என்றோ அறிந்து விட்டது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் தர்மத்தின்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எவ்வளவு பெரிய அதர்மவாதி என்பதை இந்த உலகம் அன்றே புரிந்து விட்டது அப்படின்னு சொல்ற. அது மட்டுமல்ல, நீ இவ்வளவு நல்லவர்களாக பாண்டவர்களை அழைத்தது மிகப்பெரிய தவறு துரியோதனா. சரி சரி, இவ்வளவு இதை கூட மன்னித்து விடலாம். சகோதரனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நல்ல குலத்தில் உதித்த திரௌபதியை சபை முன்னாடி பாருங்க, ஆடைகளை அவிழ்க்க மனதில் நினைத்து அந்த சபையில் நீ நடத்திய அந்த ஒரு அதர்ம விஷயம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் சகித்துக் கொள்ள முடியாத அதர்மத்தின் உச்சம் துரியோதனா. அப்படி ராஜன் இல்லை, கடையில கேடு கிட்ட அந்த சேவகன், அவனுக்கு கூட இந்த எண்ணம் எழாது. கூட பிறந்த சகோதரனுடைய மனைவியை தரதர என்று இழுத்து வர சொல்லி அவளுடைய ஆடையையும் அவிழ்க்க வைத்து எனது தொடையின் மேல அமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதுதான் உன்னுடைய தர்மமா துரியோதனா?
இத்தனை விஷயத்தையும் சபை முன்னாய் செய்துவிட்டு நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, எவ்வளவு யோசித்தாலும் அப்படின்னு சொல்கிறாயே, உனக்கு நான் கூசவில்லை. சபை மௌனமானது. எந்த பதிலும் யாராலும் சொல்ல முடியவில்லை. பகவான் கிருஷ்ணன் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் ஆணித்தரமாக. திருதராஷ்டிரன் கூட எதிர்பார்க்கவில்லை பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தை இவ்வளவு ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டேன்னா, 12 வருட வனவாசம் என்பதை ஒப்புக்கொண்டு பாண்டவர்கள் இங்கிருந்து சென்றார்களே, அவர்கள் யார்? உன்னுடைய சகோதரர்கள் தானே. காட்டிற்கு அவர்களை எப்படி அனுப்பி வைத்தாய்? கேவலப்படுத்தி, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட இல்லாமல் அவர்களுடைய குலத்தை இழிவுபடுத்தி, அவர்கள் குலம் வேறு இல்லை, உன்னுடைய குலம் வேறு இல்லை, ஏன் அவர்களுடைய தாயை எல்லாம் கேவலப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி அல்லவா வனத்திற்கு அனுப்பி வைத்தாய். ஆனால் எந்த தவறும் செய்யவில்லை என்று நான் கூசாது சொல்கிறாயே துரியோதனா. மனசாட்சி என்பது சிறிதும் இல்லாதவன் என்ன பேசுவானோ அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். இத்தனை விஷயமும் செய்துவிட்டு எவ்வளவு சிந்தித்து பார்த்தாலும் நான் எந்த தவறும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சபையில் சொன்னால், ஏதோ அவனிடம் வாங்கி தின்ற பீஷ்மர் துரோணர் அமைதியாக இருப்பது போல் பகவான் கிருஷ்ணனும் இருந்து விடுவான் என்று நினைத்தானா? இல்லை. பகவான் கிருஷ்ணன் சாமானியம் இல்லை. அவன் எதற்காக வந்தானோ இதுவரை பொறுமை காத்தான். இவ்வளவு நல்லவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் ஏதாவது அந்த சொல்லை கேட்டு அந்த ராஜ்யத்தை திருப்பி தரும் கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதையும் அவன் ஏற்க மறுத்தான் என்றால் இவனை இனிமேல் திருத்த எவராலும் முடியாது என்று நினைத்த கிருஷ்ணன் அவன் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் முன்னாலேயே, சபையினர் முன்னாடியே ஒவ்வொன்றாக கூறும் பொழுது சபை ஆடியது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் வர்ணிக்கிறது. அது மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கு நீங்கள் செய்த நல்லது என்ன? எப்ப பார்த்தாலும் 4 பேரும் ஒன்று கூடி விஷம் கொடுத்ததை நாங்கள் மறந்து விடுவோமா? தாயென்றும் பாராமல் பாண்டவர்களோடு அவர்களையும் தீயிட்டு கொளுத்த நினைத்தவன் தானே நீ. கூட பிறந்தவர்களை அவர்களுடைய தாயோடு சேர்த்து உயிரோடு எரிப்பவன் தர்மத்தை பற்றி பேசுவதற்கு யோக்கியத்தை இருக்கிறதா உனக்கு? ஆனால் இது எல்லாம் செய்வதை தெரிந்து கொண்டும் கண்டும் காணாதது போல இந்த ராஜன் வேற இருந்துட்டு இருக்கான். திருதராஷ்டிரனுக்குத்தான் இது. இந்த விஷயம் என்ன திருதராஷ்டிரனுக்கு தெரியாதா? எப்படியும் அவர்கள் இறந்து விடுவார்கள், என்னுடைய மகன் ராஜபோக வாழ்க்கை வாழலாம் என்கின்ற சுயநலம் தானே. இத்தனை அதர்மங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஆண்டோர்களும் சான்றோர்களும் அமர்ந்திருக்க தர்மத்தின்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறான். அதையும் இந்த சபையினர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் போல் நினைத்தாயா என்னையும்? பகவானிடம் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். நாம் செய்த தவறு இந்த உலகத்தில் வேறு யாரும் தெரியாது அப்படி என்பது போல வீரமாக பேசினான் துரியோதனன். இப்பொழுது ஒரு கேள்விக்கு கூட அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, ராஜனாக இருக்கக்கூடிய எந்த தகுதியும் உனக்கு இல்லை துரியோதனா. குலத்தை நாசம் செய்வதற்காக வந்தவனே. எப்பொழுது நீ பிறந்தாயோ விதுரன் அன்றே சொன்னான், இவனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அயோக்கியன் நீ. பாருங்க, பகவான் கிருஷ்ணனுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை, ஒரு மனிதனாக வாழக்கூட தகுதியற்றவன் நீ. எந்த விஷயமும் நான் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? யார் முன் என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய்? இதைவிட பிரத்யட்சமான சாட்சி வேறு எங்கிருந்து வேண்டும்? ஏன்னா
சபையில் நடந்ததை அனைவரை சாட்சி பூதமாக அமர்ந்து பார்த்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நடந்த பின்னும் எதுவும் நடக்காதது போல் ஏதோ சிந்தித்து பார்த்தும் எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று சொல்கிறாயே. ஆனால் நீ எவ்வளவு அழுத்தமானவன், நீ எவ்வளவு குரோதத்தை மனதில் வைத்திருக்கிறாய் நீ பாருங்க. இத்தனை பேர் வந்து சொல்றாங்க நீ செய்தது தவறு 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 அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஏற்றுக்கொள்ளாத, பெரியவர்கள் பேச்சு எதையும் கேட்க தெரியாத, தான் செய்தது என்னவோ அதுதான் சரி என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ, உன்னால் இந்த குலமே சம்பூர்ண நாசமாக போகிறது என்று பகவான் கிருஷ்ணன் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்க முடியாமல் துரியோதனன், துச்சாசன், கர்ணன், சகுனி அந்த சபை விட்டு கடகட கடகட என்று வெளியேறினர். இது எவ்வளவு பெரிய அவமானம்! பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெளியேறியனர். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பெறலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.